தென்காசியிலே பராக்கிரம பாண்டியன் ஒரு கோவில் கட்டி இருக்கிறான். நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த தென்காசி கோவிலை கட்டியதே பராக்கிரம பாண்டியன் தான். நீங்க போனீங்கன்னா தெரியும். அந்த பராக்கிரம பாண்டியன் காசியிலே போய் இறைவனை வழிபட்டு விட்டு வந்து தெற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதே போல அவ்வளவு தூரம் போக முடியாதவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த கோவில் கட்டி இருக்கிறார். சரி, இப்ப என்னம்மா அதுல சிறப்பு? நீங்க ஏமா அதை சொல்றீங்க? அந்த கோவில நீங்க வலம் வந்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு கல்வெட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு அதை படிச்சு பாருங்க. என்ன கல்வெட்டு இருக்கும்? என்ன கல்வெட்டு இருக்கும்? இந்த கோவிலை நான் இவ்வளவு நாட்கள் கட்டினேன், இந்த கோவில் கட்டுவதற்கு எனக்கு இவ்வளவு செலவாயிற்று, இந்த கோவில் கட்டுவதற்கு இத்தனை மனிதர்களை நான் பயன்படுத்தி கொண்டேன், இவ்வளவு பொருள்கள் செலவானது, இவ்வளவு நேரம் செலவானது, இவ்வளவு காலம் செலவானது, இது என்னுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது, இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பொய். அப்புறம் என்னம்மா அதுல எழுதி வச்சிருக்கான்? நீங்க போய் பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன எழுதி வைத்திருக்கிறான். ஒருவேளை அடியேன் பராக்கிரம பாண்டியன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறேன், ஒருவேளை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து, இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து இந்த கோவில் மதில் சுவற்றிலிருந்து ஒரு கல் கீழே விழும் என்று சொன்னால் அந்த கல்லை அதே இடத்தில் வைத்து எவன் ஒருவன் செப்பனிடுகிறானோ அவன் பாதத்தை இன்றே தொட்டு வணங்குகிறேன் பராக்கிரம பாண்டியனே. ஆராயினும் இந்த தென்காசி மேவும் பொன் ஆலயத்து, ஆராயினும் இந்த தென்காசி மேவும் பொன் ஆலயத்து வாராதோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை சீராகவே நேராகவே ஒழித்து புறப்பார்களே நீதியுடன் பாரோர் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே. இதுதான் அந்த பாட்டு. உலக மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் பராக்கிரம பாண்டியனே என்று சொல்கிறார். அப்ப இந்த உடல் எதற்காக எடுத்தோமோ அந்த உடலுக்கான பலனை அந்த இடத்திலே சொல்லி முடித்து விடுகிறார். அதனால்தான் வள்ளல் பெருந்தகை சொன்னார், புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. முதல்ல புண்படா உடம்பு, இந்த உடம்பினால், இந்த புண்ணாக இருக்கக்கூடிய இந்த உடம்பினால் என்ன பலனோ அந்த பலனை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டுதான் இந்த உடம்பு போகணும். உடம்பு முக்கியமாங்க? ஆமா முக்கியம். உடம்பு மோசமானதா இருக்கலாம், ஆனா உடல் முக்கியம். ஏன்? இந்த உயிரை கொண்டு இறைவனை அடைவதற்கு முதல் காரணகர்த்தாவே இந்த உடம்பு தான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நீ உடம்ப வளர்த்தாதான்பா உயிரை வளர்க்க முடியும். அதனாலதான் வள்ளல் பெருந்தகையும் சொன்னார், புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தன்னையே கருத்தினில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன். மற்றவங்களை நம்பலப்பா, நானு யார நம்பினேன்? நண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் என்னையே. என்னை கைவிட்டுறாதப்பா இறைவனே, நீ என்னை கைவிட்டு விடாதே. உன்னை நண்பனாக நினைத்து நான் கேட்கிறேன். இந்த புண்படாத உடம்பு புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் உந்தன்னையே கருத்தினில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன். இரவும் பகலும் நான் நினைத்தேன். என்னப்பா செய்தார்? நான் கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் நினைச்சாருங்க. வள்ளலார் என்ன நினைச்சாரா? கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கை கட்டி நடந்தேன். அவரோட தோற்றத்தை பாருங்களேன். அவருடைய அந்த மேல வைத்திருக்கிற அந்த முக்காடு விலகினா அப்படி பிரகாசமான ஒளி வருமா. அவருடைய நெற்றியிலே சிறிதாக ஒரு திருவாசகம் புத்தகத்தை வச்சிருப்பாராம். திருவாசகத்தை தான் நினைஞ்சு நினைஞ்சு உருகினார். அப்படி ஒரு உருக்கமான ஒரு நூல். நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஜியு போப் மயிலை மாமுனிக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஜியு போப்பு மயிலை மாமுனிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். மயிலை மாமுனி அந்த கடிதத்தை வாங்கி பிரிச்சு பார்த்தார். பார்த்தா ஒரு எழுத்து கூட புரியல. ஏன்னா எல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு. இது எதுக்குப்பா அனுப்புனாரு தெரியலையேன்னு இவர் படிச்சு வச்சுக்கிட்டார் மயிலை மாமுனி. ஒரு முறை சந்திக்கிறார். ஜியு போப்பும் மயிலை மாமுனியும் சந்திக்கிறாங்க. அப்ப ஜியு போப்பை பார்த்து மயிலை மாமுனி கேட்கிறார், நீங்க ஒரு கடிதம் எனக்கு அனுப்புனீங்க, அதுல
எந்த எழுத்துமே எனக்கு புரியல, எல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு, நீங்க எதுக்கு எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப ஜியு போப் சொன்னாரு, இல்ல நான் எப்பொழுது கடிதம் எழுதினாலும் சொல்றவர் யாருங்க? ஜியு. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்க கேட்கணும், அதுக்காக சொல்றேன். ஜியு போப் சொல்கிறார், நான் கடிதம் எழுதுகிற போது எப்பொழுது எழுதினாலும் மேலே திருவாசகம் எழுதாமல் எழுத மாட்டேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். திருவாசகம் நினைத்த காரணத்தினால் கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் பட்டு 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 கடிதம் முழுவதுமாக அழிந்து விட்டது. கடிதத்தில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டதே, இந்த கடிதத்தை எப்படி அனுப்புவது என்று கிழித்து விடலாம் என்று நினைத்தேன். திருவாசகம் எழுதிய கடிதத்தை கிழிக்கலாமா என்று நினைத்து அப்படியே அனுப்பிவிட்டேன் சொன்ன. எங்கெங்க இருக்கும்? அதை நினைச்சுதான் வள்ளல் பெருந்தகை சொன்னார். திருவாசகத்தை வச்சுக்கிட்டார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இறைவன் கிட்ட போய் கேட்கிறார் வள்ளலார். என்ன கேட்கிறார்? அப்பா நான் கேட்கறதுக்கு நீ அருள் புரியணும். என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? மாட மாளிகை, கூட கோபுரம், 100 பவுன் நகை, இதெல்லாம் கேட்டிருப்பார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். யாருக்கெல்லாம் செய்யணும்? ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கானும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் தலைத்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத வரமும் வேண்டுவனே. முடிஞ்சிச்சு. தப்பு பண்ணிட்டேன்னா என்ன மன்னிச்சு, ஆனா உன்னை விட்டு போயிடணும்னு மட்டும் நினைக்காத. உன்னோடு சேர்ந்து இருக்கிற, உன்னோடு இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு, அது போதும். அத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தோடு நான் வாழ்ந்து விட்டு போகிறேன்.